எரிக் எரிக்சனின் மனச்சமூக வளர்ச்சி கோட்பாடு சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட் தியோரி. நம்பிக்கை வர்சஸ் நம்பிக்கையின்மை, ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். பிறப்பு முதல் 1.5 வயது வரை குழந்தை தனது பராமரிப்பாளர்களிடமிருந்து தாய் தந்தை அன்பையும் கவனிப்பையும் பெற்றால் உலகில் நம்பிக்கை கொள்ளும். தவறினால் பயமும் நம்பிக்கையின்மையும் ஏற்படும். பண்பு நம்பிக்கை. தன்னாட்சி வர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம், ஆட்டோனமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். 1.5 முதல் 3 வயது வரை குழந்தை தானே சில வேலைகளைச் செய்ய உடை மாற்றுதல், நடத்தல் முயற்சிக்கும். இதற்கு அனுமதி கிடைத்தால் தன்னாட்சி உணர்வு வரும். அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்தினால் தன் மீதே சந்தேகம் வரும். பண்பு மன உறுதி. முன்முயற்சி வர்சஸ் குற்ற உணர்வு, இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட். 3 முதல் 6 வயது வரை குழந்தைகள் புதிய விளையாட்டுகளைத் தொடங்கவும் மற்றவர்களுடன் பழகவும் முயல்வார்கள். இதை ஊக்கப்படுத்தினால் முன்முயற்சி எடுப்பார்கள். தடுத்தால் குற்ற உணர்வு ஏற்படும். பண்பு நோக்கம். உழைப்பு வர்சஸ் தாழ்வு மனப்பான்மை, இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. 6 முதல் 12 வயது வரை பள்ளி பருவம். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் பருவம். வெற்றிகள் கிடைக்கும்போது உழைப்பு மீதான ஆர்வம் கூடும். தோல்விகள் மற்றும் ஒப்பீடுகள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். பண்பு திறன். அடையாள உணர்வு வர்சஸ் அடையாள குழப்பம், ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். வயது 12 முதல் 18 வயது வரை பருவம். நான் யார் என்ற கேள்வி எழும். தனது தனித்தன்மையை உணர்ந்தால் அடையாளம் கிடைக்கும். இல்லையெனில் எதிர்காலம் பற்றிய குழப்பம் ஏற்படும். பண்பு விசுவாசம். நெருக்கம் வர்சஸ் தனிமை, இன்டிமேசி வர்சஸ் ஐசோலேஷன். 18 முதல் 40 வயது வரை மற்றவர்களுடன் ஆழமான அன்பு மற்றும் உறவுகளை உருவாக்க முயலும் பருவம். இதில் தோல்வி அடைந்தால் தனிமை உணர்வு ஏற்படும். பண்பு அன்பு. ஆக்கத்திறன் வர்சஸ் தேக்கநிலை, ஜெனரேட்டிவிட்டி வர்சஸ் ஸ்டாக்னேஷன். 40 முதல் 65 வயது வரை அடுத்த தலைமுறைக்கு உதவுதல், வேலை மற்றும் குடும்பத்தில் முன்னேறுதல். இதில் வெற்றி பெறாதபோது வாழ்க்கையில் ஒரு தேக்கநிலை ஏற்படும். பண்பு அக்கறை. ஒருமைப்பாடு வர்சஸ் விரக்தி, இன்டெகிரிட்டி வர்சஸ் டிஸ்பேர். 65 வயதுக்கு மேல் கடந்த கால வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது திருப்தி இருந்தால் நிறைவு, இன்டெகிரிட்டி ஏற்படும். தோல்விகளை நினைத்து வருந்தினால் விரக்தி ஏற்படும். பண்பு ஞானம். நன்றி.